ஹாய், ஐம் யுவர் ராகுல் பிரதாப். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சி போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த போர்ட்டுக்கு வரணும்னு எனக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு இந்தியன் கிங்ஸ் பற்றி, ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி, இந்தியாவில் இருக்கிற ஃபோர்ட்ஸ் பற்றிலாம் எனக்கு ரிசர்ச் பண்ணி பழக்கம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரொம்பவே ஸ்பெஷலான ஃபோர்ட், மராத்தி கிங் சிவாஜி கிட்ட தவிர்க்கவே முடியாத, அதாவது வெற்றி கொள்ளவே முடியாத ஒரு ஃபோர்ட்டுன்னு பேர் வாங்கின ஒரு ஃபோர்ட். ஸோ அந்த ஃபோர்ட்டை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது. நான் பார்த்து ரசித்த இந்த செஞ்சியோட ஆம்பியன்ஸை எந்த ஒரு வாய்ஸ் ஓவர் நேரேஷனும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் விர்ச்சுவலாக இந்த செஞ்சி vlog-ஐ என்ஜாய் பண்ண முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோவோட எண்டில் இந்த ஃபோர்ட்டில் நிறைய கிங்ஸ் ரூல் பண்ணாங்க. அதில் எனக்கு பிடிச்ச 2 இந்தியன் கிங்ஸ் ரூல் பண்ணாங்க. அவங்க பீரியடில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ செஞ்சி ஃபோர்ட்டோட ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணிங்களா?
ஸோ எனக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நானும் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கவே இல்லை. ஏன்னா ப்ரிட்டி அண்டர்ரேட்டட் தான் இந்த பிளேஸ். ஏன்னா மேலே இருந்து வியூஸ் பார்க்கும்போது வந்து செமையாக இருக்குது. சரி, ஓகே, நான் சொல்லணும்னு நினச்ச கதைக்கு வந்துடுறேன். நிறைய கிங்ஸ் வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து இந்த ஃபோர்ட்டை வின் பண்ணி ரூல் பண்ணாங்க. ஒவ்வொரு கிங்கும் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணாங்க. அதில் எனக்கு பிடிச்ச 2 கிங்னா, ஒருத்தர் வந்து மராத்திய கிங் சிவாஜி அண்ட் இன்னொருத்தர் வந்து முகலாய எம்பரர் அவுரங்கசீப். ஃபர்ஸ்ட் மராத்திய கிங் வந்து ஒரு ரவுண்ட் அடித்தார். சவுத் இந்தியா வரைக்கும் அப்படி டச் பண்ணிட்டு போவார். அப்போ வந்து செஞ்சி ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணி இந்த ஃபோர்ட்டோட வால்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். லைக் வந்து அவருடைய ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸில் வந்து டபுள் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டபுள் வால் ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போவார். அண்ட் அதனால் பிற்காலத்தில் வந்த அவுரங்கசீப் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அவரும் வந்து இருந்தாலும் சண்டை போட்டு கேப்சர் பண்ணி ரூல் பண்ணாங்க. ஸோ இந்த 2 கிங் வந்ததுனால வந்து இந்த ஃபோர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்கவங்க ஆர் நியர்பை இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஆர் வெளியே இருக்கவங்க கூட வந்து விசிட் பண்ணலாம். இந்த பிளேஸ் வந்து நான் ஒர்த் டு விசிட்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு டிப் என்னென்னா, ரெய்னி டைமில் வாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதே மாதிரி மேலே ஹில்டாப் போகிறதுக்கு வந்து டைம் லிமிட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வெயில் டைமில் வரீங்கன்னா வாட்டர் பாட்டில் கேர் பண்ணுங்கள். லைட் வெயிட் கிளாத்ஸ் வந்து போட்டு வாங்க. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இந்த ஃபோட்டோ வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் vlog. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஆம்பியன்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிளேஸோட ஆம்பியன்ஸோ வாய்ஸ் ஓவர் நேரேஷன் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே டெலிவர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை வந்து உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த vlog பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.